அம்மா 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க தான், கசினா இருக்கலாம். உங்களுக்குள்ள சண்டைன்றீங்க. எதனால சண்டை, ஏன் சண்டை, எதுக்கு பஞ்சாயத்து? அது இல்ல சார், படிச்சவங்க தான் அறிவாளியா, படிக்கலன்னா அறிவுலன்னு இவ சொல்றா. உண்மைதானே? படிச்சா அறிவு வளரும், படிக்கல எப்படி அறிவு வளரும்? அறிவு இருக்கிறவங்க எல்லாம் படிச்சவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லைம்மா. படிப்புன்றது அறிவு கொஞ்சம் வளர்த்துக்கிறதுக்கு. அறிவே இல்லாதவங்களுக்கு அறிவு வரலாம் நினைக்காத. இப்பவும் சொல்றேன், படிச்சவங்க அறிவாளி தான். படிச்ச எங்கிட்டயும் கேள்வி கேளுங்க, படிக்காத அவங்ககிட்டயும் கேள்வி கேளுங்க. யார் சொல்றாங்கன்னு பாப்போம். சார், இவ கேக்குற கேள்விக்கு வேணா நான் பதில் சொல்லாம இருக்கலாம். என்ன மாதிரி இவ வேலை செய்ய முடியுமா? பதறாத. அந்த அம்மா கல்வி சம்பந்தமாவே கேட்டாங்க, வீட்டு வேலையை பத்தி கேட்கல. அப்ப எனக்கு அறிவு இல்லைன்னு நீங்களும் சொல்றீங்களா? அததான் சொல்றாரு, புரியல உனக்கு? அதுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டாதுமா. ஏன் அவசரப்பட்டு கேட்போம் ஒண்ணா. சரி, படிச்ச உங்ககிட்ட கேக்குறேன், என்ன படிச்சிருக்க? நான் டிகிரி படிச்சிருக்கேன். அதனால திமிரா பேசுறா. வாய மூடு. பேசின்னு தானே இருக்கேன். இல்ல படிச்சிருக்கலம்மா. ஏபிசிடி தெரியுமா? டிகிரி படிச்ச எனக்கு ஏபிசிடி தெரியாம இருக்குமா? எனக்கே ஏபிசிடி தெரியும், அவகிட்ட போய் கேக்குறீங்க? லூசு மாதிரியாத்தா, சும்மா எங்க தானே கேள்வி கேட்டுருக்கேன். இந்த ஏபிசிடி மொத்தம் 26 எழுத்துமா. ஏபிசிடி எவ்வளவு நேரத்துல நீ சொல்லுவ? சொல்றேன் கேட்டுக்கோங்க. ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ. வாய வச்சு சும்மாவே இருக்க மாட்டேன். அங்க தானே கேட்டு படிச்சவங்களை பத்தி கேட்டுருக்க. ஏதாவது ஒண்ணு கேட்பேன், அப்புறம் நான் படிக்கலன்னு சொல்லுவேன். படிச்ச பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல நான். சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. சார் போங்க, நீங்க அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. அதை ஏர்ல புண்ணு எருமை, நாங்க சப்போர்ட் தான் பண்ணல, கேள்வி கேட்க போறேன். சரிம்மா, கிட்டத்தட்ட நீ 10 செகண்ட் கூட 26 எழுத்து சொல்லிட்டேன். இப்ப இசட்ல இருந்து ஏ வரைக்கும் சொல்லுமா. என்னது? சட்டில இருந்து ஏவா? சொல்லு. சட்டு Y X W V U T S R O Q இல்ல P. ஓ, என்னென்ன தோணுதோ சொல்லுடி. உனக்கு என்னென்ன தோணுதோ. சிரிக்காத. படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியுனியா. டிகிரி வரைக்கும் ஏபிசிடி படிச்சிருப்பல்ல. கிட்டத்தட்ட 15 வருஷமா படிச்சதுல அதை தானே கேட்டேன். வாசுகோட காமா எதை கண்டுபிடிச்சாருன்னு கேட்டனா, மின்சார விலைக்கு கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டனா, மெகலன் எதை கண்டுபிடிச்சாருன்னு கேட்டனா, ரைட் பிரதர்ஸ் என்ன கண்டுபிடிச்சான்னு கேட்டானா. உனக்கு தெரியும் ஏபிசிடியே ரிவர்ஸ்ல சொன்னேன். தெரியல. சரி, ஐ ஜாலி 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 எல்லாம் மாட்டினியா? சார், நீங்க 26 எழுத்து கேட்ட வசதி எனக்கு தெரியல. நீங்க கம்மியா கேளுங்க, நான் சொல்றேன். ஓ, கம்மியா கேட்டா சொல்லுங்க. சரிம்மா, உன் பேர் என்னன்னு ஸ்பெல்லிங் சொல்லுமா. கவிதா சார். ரிவர்ஸ்ல சொல்லுமா. அத AHTIVAK.D. தானா? கரெக்டா? கரெக்ட் தான் சார். எத்தனை எழுத்து சொன்னேன்? 8 எழுத்து சொன்னேன் சார். கவிதாக்கு எத்தனை எழுத்து வரும்? 3 எழுத்து வரும் சார். இங்கிலீஷ் கவிதாக்கு 7 எழுத்து வரும் சார். இன்னும் 8 சொன்னேன்ற. இன்ஷுவலோட சேர்த்து சொன்னேன் சார். அப்ப டாட் எவன் சேர்த்துக்கிறது? 9 இல்ல. சரி, உன் பொண்ணு பேருனா? மோகிதா சார். ரிவர்ஸ்ல சொல்லு ஸ்பெல்லிங்க. AHT. AHTயா? A சார். AHT IH OM சார். OM சாரா? OM. சும்மா ரிவர்ஸ்ல சொல்ல சொன்னா உளறிக்கின்னு. சரி, இப்போ நான் உங்ககிட்ட வேற ஒன்று சிம்பிளாக கேட்குறேன். இதை விட ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். எந்த அளவுக்கு உனக்கு தெரியுதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ நமக்குள்ள மைண்டில் இருக்கிற விஷயங்களை நிறைய நம்ம பேசியிருக்கோம். என் பேர் கோதண்டர். சொல்கிறத கேட்டு எந்த அளவுக்கு உன் மூளை அப்சர்வ் பண்ணிருக்கோம். என்னுடைய ஸ்பெல்லிங் முதல்ல சொல்கிறேன். KOTHANDAN. ரொம்ப எழுத்துக்கள் கிடையாது. இதை ரிவர்ஸில் சொல்லுமா. என்ன தியானம் பண்ணினுங்க? NAD. ஏண்டி? NAD AHT. சொல்லு. அப்புறம் NOK. இன்னும் NOK. என்னே வராது. KOTH தான் வரும். என்ன எங்க வந்தது? KON ஏன் வருது? இன்னும் கோதண்டன் நினைச்சிட்டேன் சார். இன்னும் அவுட்டு. சாரி சார். படிச்சதால எல்லாம் தெரியும்னு நினைக்க கூடாது. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். படிச்சா அறிவு வளரும்ன்றது உண்மைதான். அதெல்லாம் மறுக்க முடியாது. அதுக்காக உன்னை குரலா சொல்லலை. ஆனா
அதாவது ப்ராக்டிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு படிப்பை விட நல்லாவே தெரியும். ஒரு எலக்ட்ரீஷியன் படிச்சுட்டு வராங்க வச்சுங்களேன், ரெட் ஒயர் என்ன, கிரீன் ஒயர் என்ன, எல்லோ ஒயர் என்ன அவர் படிச்சுட்டு வருவார். ஒரு ஒயரிங் போய் பார்த்து இது இதா ஃபிக்ஸ் பண்ணுவார். ஏன்னா அவர் படிச்சுட்டு வந்தது. இதே வேற ஏதாவது ஒயர் மாற்றி கொடுத்துருந்தா அவர் குழம்பிப்பார். ஐயோ இதுனா ப்ளூ கலர் திடீர்னு ஒரு ஒயர் போகுதுன்னா அவருக்கு புரியாது. ப்ராக்டிக்கலாக இருக்கிற எலக்ட்ரீஷியனில் எந்த ஒயர் மாற்றி நீ போட்டாலும் கரெக்டாக சொல்லுவார். இல்லை சார் இது நியூட்ரல் பதிலாக இது யூஸ் பண்ணிட்டாங்க, இது ஃபேஸ் ஒயர் தான். இல்லை இது எர்த்து தான் வருது, ஏன்னா எர்த்து தான் இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க, இந்த எர்த்து ஒயர் பாருங்கள் அங்கே போகுது. அவர் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணிகிட்டே பழக்கப்பட்டவர். அதனால் படித்தவங்களாம் புத்திசாலின்னு சொல்ல முடியாது, படிக்காதவங்களாம் முட்டாளுன்னு சொல்ல முடியாது. படிக்காத புத்திசாலியும் இருக்காங்க, படித்த முட்டாளும் இருக்காங்க. அதனால் அந்த சண்டை இனிமேல் போட்டுக்காதீங்க. படித்தாலும் படிக்கலனாலும் பொது அறிவு யூஸ் பண்ணணும். சில இடத்துல படிப்பு மேலோங்கும், சில இடத்துல படிக்காதது மேலோங்கும். அதனால எல்லாமே எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி தான் பார்க்கணுமே தவிர நான் தான் நீ தான் எப்பயுமே சண்டை போடக்கூடாது. புரியுதா?